வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும். இந்த பாடத்துக்கான 20 டெஸ்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th செகண்ட் டேர்மில் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனாக இருக்குது. சப்த சிந்து அல்லது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்படுவது எது? சப்த சிந்து அல்லது 7 ஆறுகள் ஓடும் நிலப்பகுதி என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பஞ்சாப். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடமாக பஞ்சாப் இருந்தது. பெருங்கற்காலத்தில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம். பெருங்கற்காலத்தில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி, பையம்பள்ளி. குருகுலம் என்பது எந்த மொழிச்சொல்? குருகுலம் என்பது எந்த மொழிச்சொல்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சமஸ்கிருதம். இதில் குரு என்பதன் பொருள் ஆசிரியர், குலம் என்பதன் பொருள் குடும்பம் அல்லது வீடு. இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்தியாவின் தேசிய குறிக்கோளான சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, முண்டக உபநிடதம். சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும். பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் டாஸ் என்று பொருள். பிரிட்டானிய மொழியில் மென் என்றால் டாஸ் என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி, கல். பிரிட்டானிய மொழியில் கிர் என்றால் நீளமான என்று பொருள். கீழடி அகழாய்வில் எந்த நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன? கீழடி அகழாய்வில் எந்த நாட்டைச் சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் கிடைத்துள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரோம். கீழடி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ளது. வேத காலத்தில் மக்கள் தாங்களாகவே மனமு வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கையின் பெயர் என்ன? வேத காலத்தில் மக்கள் தாங்களாகவே மனமு வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாலி. பாலி என்பது ஒரு வரி. ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 6இல் 1 பங்கை பாலி வரியாக செலுத்த வேண்டும். வட இந்தியாவின் பின்வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் டாஸ் காலமும் சமகாலத்தைச் சேர்ந்தவை. வட இந்தியாவின் பின்வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் டாஸ் காலமும் சமகாலத்தைச் சேர்ந்தவை. ஆன்சர் ஆப்ஷன் சி, இரும்பு காலம். ஆரியர்கள் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்கள் எவை? ஆரியர்கள் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி ஆகிய இரண்டும். ஆரியர்கள் வணிகத்தில் பயன்படுத்திய தங்க நாணயங்கள் நிஷ்கா, சத்மனா. ஆரியர்கள் வணிகத்தில் பயன்படுத்திய வெள்ளி நாணயம் கிருஷ்ணாலா. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கிய பொருள் எது? தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட முக்கிய பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, எஃகு. தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்து குறிப்பிடும் நூல் பெரிப்ளஸ். மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு. ஆன்சர் ஆப்ஷன் பி, சமிதி. மூத்தோர்களை கொண்ட மன்றம் சபா என்று அழைக்கப்பட்டது. கொடுமணல் என்னும் ஊர் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? கொடுமணல் என்னும் ஊர் எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பதிற்று 10. கொடுமணல் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது. பதிற்று 10 8 தொகை நூல்களுள் ஒன்று. ஸ்மிருதி என்பதன் பொருள் என்ன? ஸ்மிருதி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, இறுதியான எழுதப்பட்ட பிரதி. வேதகால இலக்கியங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்ருதி, இன்னொன்று ஸ்மிருதி. இதில் ஸ்ருதி என்பதன் பொருள் கேட்டல் அல்லது எழுதப்படாதது. ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதி. கீழ்கண்ட எந்த இடத்தில் அரிசி நிரம்பிய பானை கண்டெடுக்கப்பட்டது?
கீழ்கண்ட எந்த இடத்தில் அரிசி நிரம்பிய பானை கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பொருந்தல். பொருந்தல் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட அரிசி நிரம்பிய பானை பெருங்கற்காலத்தில் மக்களின் முக்கிய உணவா அரிசி இருந்ததற்கான சான்றா இருக்கு. ரிக்வேத காலத்தில் இனக்குழுவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ரிக்வேத காலத்தில் இனக்குழுவின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜன். ராஜன் பார்த்தீங்கன்னா ஜனஷ்ய கோபா என்றும் அழைக்கப்பட்டார். ஜனஷ்ய கோபா என்பதன் பொருள் மக்களின் பாதுகாவலர். குலத்தின் தலைவர் குலபதி, கிராமத்தின் தலைவர் கிராமணி, விஷின் தலைவர் விஷயபதி. மெகாலித் என்பதன் டேஸ் சொல்லாகும். மெகாலித் என்பது டேஸ் சொல்லாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, கிரேக்க சொல். இதில் மெகா என்பதன் பொருள் பெரிய, லித் என்பதன் பொருள் கல். இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் எது? இறந்து போன வீரரின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நடுக்கல். தமிழகத்தில் கற்திட்டைகள் கண்டறியப்பட்ட இடங்கள் எவை? தமிழகத்தில் கற்திட்டைகள் கண்டறியப்பட்ட இடங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். வீரராகவபுரம் காஞ்சிபுரம் மாவட்டம், கும்மாளமருதுப்பட்டி திண்டுக்கல் மாவட்டம், நரசிங்கம்பட்டி மதுரை மாவட்டம். இந்த 3 இடங்களிலும் கற்திட்டைகள் கண்டறியப்பட்டிருக்கு. வேதகால சமூகம் டேஸ் வழி சமூகமாக இருந்தது. வேதகால சமூகம் டேஸ் வழி சமூகமாக இருந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி, தந்தை வழி சமூகம். தந்தத்தினால் ஆன பகடை கண்டறியப்பட்ட இடம். தந்தத்தினால் ஆன பகடை கண்டறியப்பட்ட இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி, கீழடி.